நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா குளச்சலில் இருக்கேன். குளச்சலில் இருந்து மணவாளக்குறிச்சிக்கு போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் இருக்கிற காட்சிகளை பாருங்கள். இந்த ரோடு எப்போவுமே அமைதியாக இருக்கும், பார்க்குறதுக்கு இயற்கையாக இருக்கும் பாருங்கள். மணவாளக்குறிச்சிக்கே வர்ற வழியில் கொட்டில்பாடு கடற்கரை இருக்குது. இப்போது நான் கொட்டில்பாடு அந்த கடற்கரைக்கு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போது காலை 11 மணி ஆயிடுச்சு. வெயில் ரொம்ப அடிச்சிட்ருக்கு பாருங்கள். சாயங்காலம் வந்தாச்சுன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். இங்கே போர்டெல்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப கவனமாக வாங்க. என்ன அமைதியாக இருக்குது பாருங்கள். ஹீட் அதிகமாக இருக்குது. இங்கே அதிக நேரம் நிற்கலை, இங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம் பாருங்கள். அங்கேருந்து அப்படியே கிளம்பி வர்ற வழியில் பெரிய விலை பீச்சு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாமே பக்கம் பக்கம் இருக்கிறனால அப்படி வர்ற வழியில் சும்மா பார்க்குறதுக்கு. இப்போது நான் புதூர் கிராமத்தில் வந்திருக்கேன் பாருங்கள். அந்த புதூர் கிராமத்தில் ஒரு தேவாலயம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்னொரு நாள் வந்து அந்த காணொலியை பதிவிடுறேன். இந்த சாலையில் வர டைமில் இரு பக்கமும் இந்த தென்னை மரங்களும் இயற்கையாகவே இருக்கும், பச்சை பசேல்னு. இந்த வழியாகத்தான் பெரியவிளை பீச்சுக்கு போகிறோம். ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து ஆட்கள் அதிகமாக வரமாட்டாங்க, ஆனால் ரொம்ப அமைதியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், அந்த பழைய வீடெல்லாம் கட்டடம் எல்லாம் அப்படியே இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் சாயந்தரம் வந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். சாயந்தரம் இல்லைன்னா அதிகாலையில் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் மணவாளக்குறிச்சியிலேருந்து இடது பக்கமாக இருக்கிற சாலையில் வந்துட்டுருக்கிறேன். இங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது, அப்புறம் ஸ்கூல் இருக்குது. மணவாளக்குறிச்சி பேருந்து நிலையமும் இதுக்கு உள்ளாடி தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து சின்ன விளை பீச்சு, ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள், அமைதியாக இருக்கும். இது வந்து மணவாளக்குறிச்சி மணல் ஆலைக்கு பேக் சைட்லேயே வரும் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஆலயம் இருக்குது பாருங்கள். இது இந்த இடம் வந்து
இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான தோமா, அதாவது இந்த திருவிதாங்கூரில் அறப்பள்ளியிலன்ட்டு ஒரு ஆலயம் இருக்குது பாருங்கள். அது இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்கள் ஒருவரான தோமா தான் அதை கட்டியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தோமா குருசுப்பாறை அப்படின்னு ஒரு பாறை இருக்குது பாருங்கள். இந்த இடமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மணவாளக்குறிச்சி அருகில் உள்ள சின்ன விளை என்ற பகுதியில் அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல புனித தோமா இங்கே வந்திருக்காரு. அந்த இடத்த பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல அதற்கு நினைவாக ஒரு சிற்றாலயம் எழுப்பியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பகுதியில் எப்போவுமே காற்று அதிகமாக வீசுமா. கீழே இருந்து ஒருத்தர் சொன்னார். ரொம்ப தூரத்துலேயும் இன்னொரு ஆலயம் தெரியுது. இந்த கடல் பகுதியில் வந்தால் அதிகமாக இந்த ஆலயங்களை நம்ம பார்க்கலாம். அதிக கலை நயத்துடன் கட்டியிருப்பாங்க. வேறு இந்த கல் குருசானது ஒரே கல்லில் செதுக்கி புனித தோமையர் வாழ்ந்த காலத்தில் இந்த குருசு இங்கே அமைச்சிருக்காங்க. அலை அதிகமாக தான் இருக்குது பாருங்கள். இங்கே நிற்கிறதுக்கே பயமாக தான் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஆலயமானது ஒரு படகுக்கு வடிவில் அமைச்சிருக்காங்க. காற்று அவ்வளோ வேகமாக அடிச்சிட்ருக்கு. அலைகளும் ரொம்ப சீற்றமாக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்குன்னு நாம் படித்து பார்ப்போம். அறிவிப்போரின் பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். யோவான் 20:28. புனித தோமா அல்லது புனித தோமையர். இயேசு தமது நற்செய்தி பணிக்காக தேர்ந்தெடுத்த 12 திருத்தூதர்களில் அப்போஸ்தலர் ஒருவர். கிபி 52ஆம் ஆண்டு இவர் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார். இந்தியாவில் 20 ஆண்டுகள் இருந்துள்ளார். சில காலம் சென்னை, சைதாப்பேட்டை, சின்னமலையில் உள்ள குகையில் தங்கி இருந்த காலகட்டத்தில் கற்பாறையில் சிலுவையை செதுக்கி வைத்துள்ளார். இவரது இறப்பு கிபி 72 டிசம்பர் 21.
புனித தோமையர் மலை, மயிலாப்பூர், சென்னை, இந்தியா என சோழ அரசு நம்பப்படுகிறது. நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த பாறையில் புனித தோமையார் நடந்து சென்றார் என்று அவருடைய பாதம் இந்த பாறையில் பதிர்ந்திருந்தது என்று நம்பப்படுகிறது. அதன் அடையாளமாக ஒரே கல்லாலான தோமையர் சிலுவை சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பாறை தோமையர் குருசு பாறை என்று அழைக்கப்படுகிறது. குருசு பாறையின் முன்பகுதியில் 1965ஆம் ஆண்டு முதல் குருசடி கட்டப்பட்டு 2024ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது. 12/4/2024 சின்ன விலை பங்குத்தந்தை சகாய ஜெரோம், பங்கு பேரவை 2021-24 பங்கு மக்கள் சின்ன விலை அப்படின்னு இந்த கல்வெட்டில் பதிச்சு வச்சுருக்காங்க. இந்த இடத்திற்கு நானும் எனது நண்பரும் வந்திருந்தோம். இத்துடன் இந்த காணொலியை நான் முடித்துக்கொள்கிறோம். அடுத்த காணொலியில் இன்னொரு இடத்தை சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.